மன்னன் உயிர்த்ததே மலர்தலை உலகம் என்று பாடியவர் மோசிகீரனார். இரவு பகல் இச்சொல்லின் வகை அறிக. உம்மை தொகை. இரவும் பகலும். அப்படி மறைந்து வந்தால் உம்மை தொகை. தொகைனா மறைந்து வர்றது. கண்ணீர் பூக்கள் என்ற நூலின் ஆசிரியர் மீரா. நெடுவல்லூசி நெடுவசி பறந்த வடு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று 10. அடுத்து ஒரு பொறுத்துக. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம், டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம், ஃபோக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம், மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம். பொருளை தேர்ந்தெடு. கல்லில் நார் உரித்தல் இயலாத காரியம். அடுத்து கூற்று காரணம். கூற்று மட்டும் இதில் சரி. வாய்ப்பூட்டு சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர்கள் வட இந்தியாவில் பாலகங்காதர திலகரும் தென்னாட்டில் முத்துராமலிங்கரும் ஆவர். அடுத்து ஒரு பொருந்தாத இணையை கண்டறிய. செரு அப்படிங்கிறது பொருந்தாத இணை. அப்போ பொருந்துகிற இணைகளை நம்ம படிக்கணும். துவரை பவளம், மல்லல் வளம், கோடு கொம்பு. அகம் இச்சொல் தரும் இரு பொருட்களை கண்டறிக. வீடு மனம். நடப்பால் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக. நட. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம்? செயற்பாட்டு வினை வாக்கியம். அடுத்து பொதறியில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சம ஊதிய சட்டம் ஆண் பெண் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1976. ஒரு தீர்க்க கோட்டிலிருந்து மற்றொரு தீர்க்க கோட்டிற்கு செல்ல ஆகும் நேர அளவு எவ்வளவு? 4 நிமிடம். இந்திய பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் உதயகுமார். கேரள புத்திரர்கள் எனப்படுபவர் சேரர். போர்ச்சுகீசியர்கள் முதலில் வந்திறங்கிய மாநிலம் கேரளா. இந்திய ரிசர்வ் வங்கி எங்குள்ளது? மகாராஷ்டிரா. இமயமலை ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு உயரம் உயர்கிறது? 5 மில்லிமீட்டர். முதலில் மனிதன் பயன்படுத்திய உலோகம் செம்பு. கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை சேர்வராயன் மலை, சேலத்தில் இருக்கு. இந்திய தேசிய காங்கிரசின் 2வது பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. பின் வருவனவற்றில் உலகினிலே மிக அதிக பயணிகள் அடர்த்தி சேவை வழங்கி வரும் இந்திய ரயில் பாதை மும்பை புறநகர் ரயில்வே. உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 62. உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு 62, உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு 65. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முடிஞ்சு.